வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கூட. இது வந்து கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கையால் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலா எல்லாம் ஒன்றா இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்மள சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதில் வந்து 1 ஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் விட்டு மேலே இது வந்தீங்க அப்படின்னா நம்ம காயாமல் இருக்கும். நல்லா ஊறட்டது மாவு. இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு பவுலில். இப்போ இதை உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட வந்து நல்லா பொடியாக நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போ நமக்கு நல்லா வதக்கியாச்சு. கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அதே லேசாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவே பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் கிண்டிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்து மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சது நல்லா ஊறிடுக்கும். இப்போ மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து சின்ன சின்ன உருண்டைக்கெல்லாம் நம்ம பூரி சப்பாத்திலாம் தேய்ப்போம்ல அந்த மாதிரி அதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க போதும். இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா பூரி தேய்ப்போம்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ மீடியம் சைஸில் ஒன்று தேய்ச்சாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் இப்போ கையாலே லேசாக இது பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இது மட்டும் எல்லா மாவையும் இது மட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பூரி மட்டும் நம்ம பொரிக்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. நம்ம ஒரு பக்கம் இது பொரிச்சதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நமக்கு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததாக அதை நல்லா திருப்பி விட்டுடலாம். நீங்கள் மீடியமில் வச்சிங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். இப்போ நல்லா திருப்பி விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா இது பண்ண பிறகு இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துடுங்க.
இப்போ எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்க இதையும் நம்ம எடுத்து இதே மாட்டம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது உங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.